கச்சனல வரைஞ்சு கட்டி கருப்பா வரைஞ்சு கட்டி கருங்கச்ச தும்பா விட்டு சாமி தும்பா விட்டு தும்பா விட்டு கருங்கச்ச தும்பா விட்டு சாமி தும்பா விட்டு கச்சனல வரைஞ்சு கட்டி கருங்கச்ச தும்பா விட்டு தும்பா விட்டு அங்கே கிட்டி முழங்குது கருப்பா சாமி தங்க கலசம் என்னது புகழுண்ட கழுவ மளிகை சொந்தக்காரன் எவரு காளிமுத்து தெரியுமா? தெரியாதுங்க. தெரியாது. உங்க பேர் காளிமுத்துன்னு எனக்கு தெரியாதுங்க. காளிமுத்து தெரியாத மனுஷன் உலகத்துல யாரும் இருக்க முடியாது. உங்க பேர் காளிமுத்துறீங்க, அதனால உங்க பேர் எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். காளிமுத்துனா யாரு தெரியுமா? யார சொல்லுவாங்க? காளினா ஆதிபரா சக்தி. ஆமா தெரியுமா? யாரு? ஏண்டா கூறு கடவுள போட. ஆக முத்துனா பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆதிபரா சக்தி புதல்வன். ஆக என் பேரு காளிமுத்து. அப்பா சடையை, அம்மா சடச்சு, அண்ணன் கணபதி, தம்பி மணிகண்டன் வேட்டைக்கு புறப்பட்டு வேட்டைக்கு புறப்படும் போது வெள்ளி மனித கிண்ணோருக்கு பார்க்கின்ற வேளையில் 1000 குட்டி. எத்தனை குட்டி? ஆயிரக்கணக்கானது. 1000 குட்டிகள். அதுல அழகான குட்டி ஒரு குட்டி உங்கள மாதிரி குட்டிங்க. அது எப்படி குட்டி மாதிரி நான் இருக்கணும் இல்ல குட்டி என்னைய மாதிரி இருக்குமா? உங்களை பார்த்தா குட்டியை பார்க்க வேணாம். ஆயிரக்கணக்கான மான் குட்டி இருக்கிறதுங்கிற நியாயமான விஷயம். குட்டியை பார்த்தாச்சுன்னா உங்களை பார்க்க வேணாம். அது எப்படி சொல்றீங்க? அப்படி 2 1. ஏங்க அதுக்கு 4 கால் ஒரு வால் இருக்கணும். அப்படியே நிக்கிறேன். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னா. ஆமா. காகங்கிற பார்த்தா இருக்கு. காக கருப்பா இருக்கும். காட்டி கொடுக்குமா? காட்டி கொடுக்காது. காட்டி கொடுக்காது. அப்ப அவன் குஞ்சு ஓ அவரவருக்கு இருக்கத பொறுத்து சிறப்பு. என்ன காரணம்னா ஒரு தாய் 10 குழந்தை பெற்று எடுக்கிறான். 9 குழந்தை அழகா இருக்கு. ஆனா ஒரு புள்ள அசிங்கமா இருக்கு. ஆமா. பெத்த தாயை விட்டு கொடுப்பாளா? அழகா இருக்கிற பிள்ளையை விட அசிங்கமா இருக்க பிள்ளை தான் ரொம்ப அரவணைப்பா. மகனே நான் பெத்த மகனே, அவங்களை விட நீ தாண்டா அழகு அப்படிதான் சொல்லுவா. ஏன் சொல்றாங்க? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆமா. மன தைரியம் இருந்துச்சுனாலே பிள்ளைக்கு எந்த சோர்வும் வராது மனசுல. அந்த குட்டியை பார்த்து ஆச்சு கொண்டு குட்டி என்னை பார்க்க, சரி அதையும் நான் பார்க்க, அது நோக்க நான் நோக்க, அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். ஏற்பட்டது ராமாயணம். அது மாதிரி குட்டி ஆசைப்பட்டவன குட்டியை பிடிப்பதற்காக இப்படி கிட்ட நெருங்கி வந்து. இப்படி கிட்ட நெருங்க கூடாது. அங்க நின்று பேசணும் எனக்கு புரியும். அதுக்கே அங்க இருந்து இங்க வரிய. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன? நாடகம். ஆமா. இயல் இசை நாடகம். ஆமா. இயல் என்ன? இயல்னா பேச்சு, இசைனா பாட்டு. இயல்னு பேச்சு பேசணும், நாடகம்னா நடிப்பு, பாட்டு பாடுறோம். ஆமா. நடிக்கணும். இப்ப நடிக்கிறேன். அப்ப சத்தியகீர்த்தி ரொம்ப நடிக்க வேணாப்பா. ஆமா. நீங்க சந்திரமதி. ஆமா. 2 பேரும் நடிக்க ஆரம்பிச்சுட்டாலும் வள்ளி திருமணத்தில் நடிக்க வேண்டிய கதையெல்லாம் இருக்கு. அதுக்கு வேலன் வேடன் விருத்தன்லாம் வந்தா நடிக்கலாம். இது வேறங்க. இது எதை வேணா பொதுமறை நூல் கேள்விப்பட்டீங்களா? உலக பொதுமறை நூல்ங்கிறது. இதெல்லாம் பேசலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். நல்லா நடிக்கிறது வந்து சாதாரணம் இல்ல, அது ரொம்ப சிரமம். நடிக்கிறது நாங்க நல்லா நடிப்போமுங்க. அது நடிக்கலாம். அது பகல் வேஷம். பகல் வேஷம் தேவையில்லை, இரவு வேஷம் தான் தேவை. நாள் பார்த்து நடிக்கணும்னா ஆளை பார்த்து அடுத்தவங்க முகத்தை பார்த்து நடிக்கணும். ஆமா. நம்மால் நடிக்கிறேன். பகல பார்த்து ஐயா உங்களை மாதிரி உண்டா, முகத்தை பார்க்கறது இல்ல, உங்களை மாதிரி உண்டா, அதான் அங்கிட்டு போகணும் வேணா, அது நடிப்பு. அது காரணங்கள் வேறு. அது மாதிரி குட்டி ஆசைப்பட்ட குட்டி பார்த்து ஆசைப்பட்ட உடனே குட்டி ஓட தொடங்கி விட்டது. ஓட விடலாமா? விடக்கூடாது. குட்டியை பிடிக்க முன் வரும்போது சண்டால பாவிகள். யார் அவர்கள்? 2 பேர். யார் 2 பேர்? அந்த ஒருத்தன் குண்டே, ஒருத்தன் குச்சி. எங்க அன்னைகளை சொல்றீங்களா? பாவங்க அப்படி சொல்லாதீங்க. எந்த சூதுவனையும் இல்லாத ஜென்மங்க ரெண்டும். யாருக்கு? எங்க அண்ணன் ஜென்மம். சூதுவனையும் இல்லைன்னா எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுங்கிறீங்க? அவன் சரி இவன் எப்படி ஒல்லியா இருக்க கோமகுச்சி ராமாயணன். ஆமா. ஊதுவத்தி. ஆக பார்த்து ஆச்சு கொண்ட காரணத்திற்காக இந்த குட்டியை பிடிக்க வந்திருக்கேன். எனக்கு நீங்க தாரம்னு சொல்லியாச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நான் கேக்குறேன், மான் குட்டிக்கு ஒரு தடவை சிறப்பா சொல்லுங்க. ஒருவேளை அப்படி மான் குட்டிங்க இருக்கான்னு தேடி பார்க்கலாம். வையாப்ல ஆடுறீங்க. வள்ளிமானே இவழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ. வள்ளிமானே வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ. உள்ளபடியே உள்ளங்க வந்தமா மெல்ல பிடித்து கை கொள்ள வந்தேன். இத்தனை மனம் நாடி விரைந்தோடி ஒரு மானு மனத்துக்குள் இருக்கிறமா. அம்மா வாழ்வினை பெறுவாய் அம்மா. அழகே நிறம் கொண்டது எல்வானம்மா. இதை அழகாக பிடிப்பதற்கு அழகே நிறம் கொண்டது எல்வானம்மா. இதை அழகாக பிடிப்பதற்கு வந்தேனம்மா. சம்மதம் மட்டும் தாங்கள் தருவாயம்.
பார்க்கிறான் யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா நான் அவள் பேரை தினம் பாடும் குயில் அல்லவா என் பாடல் அவள் தந்த மொழியல்லவா என்னை யார் என்று நீ பார்க்கிறான எந்த மனக்கோவில் சிலையாக வளர்ந்தாளம்மா மலரோடு மலராக கலந்தாரம்மா மலரோடு மலராக எந்த மனக்கோவில் சிலையாக வளர்ந்தாளம்மா மலராக கலந்தாரம்மா கனவுகளும் தேரேறி பறந்தாரம்மா காற்றோடு காற்றாக பறந்தானம்மா என்னை யார் என்று நீ பார்க்கிறா எனக்காக பிரம்மதேவன் படைத்தானம்மா இது போல குட்டி நானும் கண்டேனம்மா எனக்காக பிரம்மதேவன் படைத்தானம்மா இது போல குட்டி நானும் கண்டேனம்மா சம்மதம் மட்டும் தாங்கள் தருவாயம்மா சம்மதம் மட்டும் தாங்கள் தருவாயம்மா இதை அனைத்து பிடிப்பதற்கு வருவேன் அம்மா அழகுள்ளம்மா எனதா சிவா அழகுள்ளம்மா எனதா சிவா அழகுள்ளவா எனதா ஓடு போட்டு நிற்கச் சொன்னான் சீதை நிற்கவில்லையே சீதை எங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே ஓடு போட்டு நிற்கச் சொன்னான் சீதை நிற்கவில்லையே சீதை எங்கு நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே கொக்கை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டுமடி நல்லதை ஒத்திக் கொண்டு போக வேண்டும் நல்லதை இதுதான் வாழ்க்கை அழகு ஒரு பொருள் நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க படிச்ச படிப்புக்கு தான் வேலை வேணும்னா அந்த வேலை கிடைக்குமா எத்தனை வேலை இருந்தாலும் கூட இப்போதைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை தானே தேடிக்க தெரியணும் மான்குட்டியை தேடி வந்திருக்கேன் அந்த மான்குட்டி இங்கே தான் இருக்கு அனுமதி கொடுத்தா போதும் தாராளம்னு சொல்லுங்க அது போதும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட நீங்க நிக்கிறீங்க படிச்சேன் உங்க குட்டியை வச்சுக்கிட்டு கொடுக்க கூடாதுங்கிற ஆசையே என்னமோ எனக்கு கிடையாதுங்க உங்க பொருள் இங்க இருந்தா ஐயா வேடுவாரே இங்கதான் மான்குட்டி இருக்கு தாராளமா பிடிச்சுக்கிட்டு போங்கன்னு ஒண்ணு நாங்களே பிடிச்சு கொடுத்துருவோம் இல்ல இந்த மான்குட்டிக்கு பதிலாக வேற மான்குட்டி பிடிச்சு கொடுத்துருவோம் அது அப்படி இல்ல என்ன அப்படி இல்ல தானா கிடையாத கணியை தடி கொண்டு அடிச்சா லட்சியம் இருக்கணும் மனதுல இங்க இருங்க நீங்க சொல்றது வாதத்துக்கு மறந்துண்டு ஆசைப்பட்டாச்சுன்னா அதை தொட்டே ஆகணும் ஆசைப்பட்டது தொட்டாகணுங்கிற நியாயம் அடைஞ்சு ஆகணும் ஏங்க நினைக்கலங்க ஒருவேளை ஏங்க மனுஷன் வேணாம்னு முடிவு பண்ணியாச்சுன்னு வச்சுங்க சரி அது முகரை உளத்திரம் கூட நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவமான வார்த்தை தான் வாழ்க்கையில நம்ம ஒண்ணு நினைப்போம் இறைவன் ஒண்ணு நினைப்பான் அது வேற புரியுதுங்களா வாழ்க்கையில தன்னம்பிக்கை வேணும் ஆமா தெய்வத்தால் ஆகாது முயற்சி தன்மை வர்த்த கூலி தரும் இறைவன் படைச்சிட்டான் படுத்து கிடந்தா சாப்பாடு கிடைக்குமா அது முடியாதுல்ல என்ன செய்யணும் நம்ம உழைப்பா சம்பாதிக்கணும் சாப்பிடணும் ஆனா படைச்சவனுக்கு தெரியும் எப்ப என்ன காப்பாத்தணும் விஷயம் எனக்கு தெரியும் இருக்கு இதான் காப்பாத்துறதுக்காக நம்ம படுத்திருந்தா நமக்கு சோறு வராது ஆனா உழைக்கிறது நம்மளுடைய அறிவு வெட்டி கதை பேசிக்கிட்டு அடுத்த கதை பேசிக்கிட்டு அவங்கிட்ட ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு அவனே குறை சொல்ற உலகம் அந்த உலகம் அது உண்மைதான் இல்லையா நம்ம சொல்லாம இருந்தோம்னாலே பிறர் நம்மள சொல்ல மாட்டாங்க அட ஏப்பா காளி முத்தாப்பா அவர் யாரையும் எதுவுமே பேச மாட்டாரியா அவரை பத்தி நீயே பேசுற அப்படி இன்னொருத்தர் கேட்பாங்க நம்ம வாழ்ந்தாலும் பேசுவார்கள் ஆமா தாண்டாலும் அதான் உலகம் வாழ்ந்தாச்சுன்னா இன்னும் திடீர்னு பணக்காரன் ஆயிட்டானே எப்படி ஒருவேளை கொள்ளை அடிச்சிட்டு போனா லாட்டரி சீட்ல பணம் விழுந்திருக்கா கொள்ளை அடிச்சிட்டு போன அப்படிங்கணும் ஆமா ஒருவேளை நல்லா வாழ்ந்து இப்படி போயிட்டானே அப்படிங்கிற எண்ணம் வரும் அப்படி நினைப்பாங்க யார் குடி அடிச்சு உலையில ஓட்டானோ அவன் குடியில அடுப்பெரியல சொல்றவங்க இருக்காங்க தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் கடைசியில தர்மமே வெல்லும் தேனமரச்சமே இருக்கணும் என்ன நினைக்கிறோமோ இறைவன் கொடுப்பேன் சரி அதை கொடுக்கணும்னா அது உழைக்கணும் உழைப்பு இருக்கணும் உழைப்பே உயிர் உழைப்புக்கு ஏத்ததான் ஊதியம் அப்படின்னா உழைப்பு இல்லாம ஊதியத்தை வாங்கிட்டு போனா உழைக்கணும் அது ஆள் இருக்கு இல்ல அப்படிங்கிற விஷயம் வேற சரி ஆக உழைக்கணும் அப்படின்னா காரணம் என்ன ஒரு கொள்கை இருக்கணும் கண்டிப்பா பார்த்தாச்சுல பிடிச்சு ஆகணும் உழைக்கணுங்கிற என்ன உங்கள்ட்ட இருக்கல நியாயம் எதுவுமே காலம் நேரம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இது கிடைக்கலையே வந்து வேலைக்கு போலாமா
இது கிடைக்கல. ஏங்க சாதாரண மான் குட்டி தான். இப்ப நான் கேக்குறேன், சாதாரண மான் குட்டியா? பின்ன எப்படி சொல்றீங்க? ஐந்தறிவு ஜீவன் காட்டுக்குள்ள வாழக்கூடியது. இப்ப ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம். நமக்கு தேவையான என்ன செய்யறோம்? நமக்கு எது தேவை? 5 அறிவுங்கறீங்களே. 5 அறிவு தான். 6 அறிவு இருக்கு மனுஷனுக்கு. இருக்கு. புண்ணியம் இருக்கா? எல்லா மனிதனுக்கும் 6 அறிவு இருக்கு. இலங்கையில இப்ப கேள்விப்பட்டீங்களா சமீபத்துல? சொல்லுங்க. புயல் வந்துச்சு பாத்தீங்களா? வந்துச்சு. புயல ஒரு சிறுத்தை தண்ணிக்குள்ள போய் தத்தளிக்குது. உயிர் போக நிலை, உயிர் போக நிலை. அப்ப என்ன ஆச்சு? மனுஷன் காப்பாத்தல, அதே யானை போய் தன்னை முதுகுல சுமந்து கூட காப்பாத்துனுச்சு. ஏன் மனுஷனுக்கு எங்க வச்சு அறிவு? மனிதனுக்கு பயம், நம்மள அடிச்சிருமோ, அது உயிருக்காக பயப்படுது. ஒருவேளை மிருகத்தை கண்டதுனால புலி பேசாம இருந்துச்சு, மனிதனை கண்டிருந்தா பயந்துருக்கும். நினைச்சு பாக்குறப்ப பெரிய வேதனைக்குரியதான். ஆமா, உண்மையிலேயே ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு இருக்கு அந்த பிள்ளைக்கு. அப்படியே 7 வயசு அந்த பிள்ளை ததும்புறத பார்த்தா நான் அழுதுட்டேன். அப்படியே ஒரு தென்னை மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிக்குது. தென்னை மரத்தை கட்டி, அதான் ஒண்ணு மாதா அடக்கணும், இல்லாட்டினா அழுது மாறி தான் அடக்கணும். அது மாதிரி அது மாதிரி லட்சியம் இருக்கணும். ஆமா, ஒரு காப்பாத்த நினைச்சாச்சுன்னா அது என்ன துன்பம் வந்தாலும் காப்பாத்தி. வயசான பாட்டி அந்த இடத்தை விட்டு வந்துடணும்னு பிள்ளைய கூட்டிட்டு போகணுமா? யானை மறிச்சு நின்னுச்சு. துன்பம் வந்துச்சுன்னா என் உயிரே போனாலும் பிரச்சனை இல்ல, காப்பாத்தணும். அந்த அளவுக்காக நீங்க மான்குடியை தேடுவீங்க. வேணாம்னு ஒதுக்கியாச்சுன்னு வச்சுங்க, அது விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏங்க நான் கேக்குறேன், வேணாம்னு ஒதுக்கிட்டுமே உடனே விமர்சனம் பண்ணக்கூடாது. நீங்க வந்து செஞ்சா இந்த வேலையை தான் செய்வீங்கிற கணக்குல இருக்கிறவர் போல இருக்கு. நம்மளா அப்படி இல்ல. நம்மளா சாதாரண குடியில பிறந்த பிள்ளை தானே, அதனால ஒரு நாள் களை எடுப்போம், ஒரு நாள் கருத இருப்போம், ஒரு நாள் எந்த வேலை இருக்கோ அந்த வேலையை பார்த்து சாப்பிடு. இதான் எங்களுக்கு வேலை. நீங்க மான்குடி பிடிக்கல, லட்சியமா இருக்கிறீங்க போல. இதுக்கு முன்னாடி மான்குடி பிடிச்சு பழக்கீங்களா? யாராருக்கு என்ன வேலையோ இப்ப கருது. ஆமா, விதை போட்டாச்சுன்னா விதை வந்து நடவு நட்டாச்சு, நட்டா உடனே கதிர் வருது, அறுத்துறோம். ஆமா, அதான செய்யணும். அதான் செய்யறோம். நம்ம வயல்ல இருப்போம், வேற வயல்ல இருப்போமா? ஏங்க அடுத்த வயல்ல கைய வச்சா கைய வெட்டி போட மாட்டாங்க. அப்ப நம்ம ஓட்டு வயல்ல நம்ம தான் இருக்கணும். கை குசமா அறுக்கலாமே. நம்ம ஓட்டு நெல்லு வீட்டுக்கு போனா தான் நம்ம கை குசமா சாப்பிடலாம். அடுத்தவங்க போய் 4 மரக்க நெல்லு கொடு, 5 படி கொடு, என்ன நல்லா இருக்குமா? அது அன்னைக்கு கொடுத்தாங்க, தானா பார்த்து கொடுக்கணும். அது சிறப்பு. ஆமா, ஏன் அவளை போய் பேசுறீங்க? யாரு? என் குட்டி வச்சுக்கிட்டு என்ன பார்த்தா போய் பேசுற மாதிரி தெரியுதா? எங்க வீட்ல தேடுவாங்க. யாரு? ஏங்க ஏன் பொழப்பு கட்டுக்கு நிக்குது. எங்க அப்பா எங்கெல்லாம் வீட்டுக்கு வர சொல்லி ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க வந்ததனால பேசிக்கு நான் நிக்கிறேன். நீங்க என்ன கெடுக்குறீங்க? என்னதுக்கு என்ன கெடுக்குறீங்க? இல்லங்க, எனக்கு அதான் வேலை. நீங்க தான் எங்க வேலையை கெடுத்து நிக்கிறீங்க. என்ன? ஒண்ணு கொடுக்கணும், இல்லன்றணும். இருந்தா கொடுக்கலாங்க. வழியில பார்த்தாச்சுனா எடுக்கணும், உடனே கேட்டா கொடுக்கணும், பார்த்தாச்சுனா எடுத்துறணும். தப்பு கிடையாது, எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுக்கலையே. அதுக்காண்டே யாருக்கு கொடுத்துறப்படாத பொருள் கேட்கறான் பாத்தீங்களா, அவனுக்கு தான் உரிமை. அது உண்மையான விஷயம் தான். பொருள் கீழ கிடந்தா எடுத்து வச்சிருக்கோம், தேடி வந்தவங்க கொடுக்க போறோம். எதுக்கே அந்த பொருளை நான் எடுக்க போறேன்? இவன் பொருளா வீதியில கிடக்கு, ஏன் பொருளை நான் பத்திரப்படுத்தல, பத்தாதான்ட்டு நான் போயிருவேன். ஆதிகிறவனே ஆதிகிறவனே, நீலமேகவண்ணா நீலமேகவண்ணா நீலமேகவண்ணா, உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 ஐயா ஊதினா செங்குலரே, அந்த உலகளந்த மாயவனே 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 இல்லாத மானுக்காக கிக்க வந்து கிக்கிறாரு. ஏதேதோ பேசி பார்க்கிறார், வேடுவரு ஏதேதோ பேசி பார்க்கிறார், ஏதேதோ பேசி பார்க்கிறார், வேடுவரு ஏதேதோ பேசி பார்க்கிறார். திருவன சோழகிலே மானியது வந்திடுமா, திருவன சோழகிலே மானியது வந்திடுமா, வேறுவன தேடிடுங்க, வேடுவரை வேறுவன தேடிடுங்க. கச்சனல்ல வரைஞ்சு கட்டி கருப்பா வரைஞ்சு கட்டி கருங்கச்ச தும்பா விட்டு சாமி தும்பா விட்டு தும்பா விட்டு கருங்கச்ச தும்பா விட்டு சாமி தும்பா விட்டு கச்சனல்ல வரைஞ்சு கட்டி கருங்கச்ச தும்பா விட்டு தும்பா விட்டு அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமின்னுது, அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசமின்னுது. பசமுள்ள பாண்டியரு பட்டுக்கட்டும் பவளரு ஆட இளையாட நாமேட ஆகட்டுமா, கூட உங்க கூட ஒரு மாலை போடட்டுமா, செவ்வந்தி பூ முடிச்ச சின்னையா தேடி என்னையா, சிட்டாட்ட ஏசிரிச்ச சொல்லையா முத்து பல்லையா, என்னவோ 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 என்னவோ. மானுக்கு உண்டான அங்கலட்சணம் சொல்லுங்க. மான் வந்தா உதவி செய்யறேன் வாங்க. காயாத கானகத்தே நின்றுள்ளவும் நற்காரிகையே, காயாத கானகத்தே நின்றுள்ளவும் நற்காரிகையே, காயாத கானகத்தே நின்றுள்ளவும் நற்காரிகையே, நற்காரிகையே
பழும் கலமங்கள் என்று சொல்லுங்க பலந்தவள் யாதமா மேவும் காணடை தினமும் புணுக்கும் தமிழும் பலவங்கள் என்று சொன்னது படந்தவள் மேயாதமான் காணக்குறவர் கண்மணி எனவள் காணக்குயில் நிகருடையது காணக்குறவர் கண்மணி எனவள் காணக்குயில் நிகருடையது காணக்குறவர் கண்மணி எனவள் காணக்குயில் நிகருடையது மேயாதமான் தேனும் பாசும் தனிமாவும் தென்பதனால் ஒரு போதும் தேனும் பாசும் தனிமாவும் தில்லாலாம் ஒரு போதிலும் தேனும் பாசும் தனிமாவும் தென்பதனால் ஒரு போதும் மேயாதமான் சாயாதே கொம்புரண்டு இருந்தாலும் சாயாத கொம்புரண்டு இருந்தாலும் அதுதான் தலை நிமிர்ந்து பாயாதமா வர கண்டதுண்டோ சாயாத கொம்புரண்டு சாயாத கொம்புரண்டு இருந்தாலும் அதுதான் தலை நிமிர்ந்து அதுதான் தலை நிமிர்ந்து பாயாதமா வர கண்டதுள்ளோ உங்கள் பார்வையிலே மான் வர கண்டதுள்ளோ மான் வர கண்டதுண்டோ நான் தான் காணக்குறவர் கண்மணி இனவள்ளர் காணக்குயிலின் நிகர் அண்ணே எதுக்கு அண்ணே ரெண்டு பேரும் வாங்க 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 நல்ல நேரம் ஆமா அவங்கள போய் கூப்பிடலாமா ஏங்க நல்ல நேரத்துல எங்க அண்ணங்களை கூப்பிடணும் நேரம் இது உன்னை கல்யாணம் பண்ணும் நேரம் இது ஒரு பாட்டெழுத பள்ளி உன்னைத்தான் மனமுடிக்க வேண்டும் தேடி வந்தது மாங்கல மங்கை பள்ளி சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே நித்தம் பாடுவே நெஞ்சில் கூடுவே நிம்மதி நான் அடைவேன் முருகா முருகா எனவே தினம் உருகும் வரவே தரவா முருகா எனவே தினம் உருகும் வரவே தரவா சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே ஆறு வகையான ஞானப் பொருளாகி அன்பர் பலர் தேடும் திருநாமம் ஆறு வகையான ஞானப் பொருளாகி அன்பர் பலர் தேடும் திருநாமம் ஆறுதலை தேடி நாடும் அழகின் நீரமிதமாக்கும் நாமமே என்னையும் இங்கே ஒரு பொருளாய் எண்ணுகிறங்கும் திருமுருகா உலகில் வாழா இதுதானா உங்கள் லீலை சரவண பவகுக சண்முகோ சரவண பவகுக சண்முகோ சரவண பவ எனும் நாமமே சரவண பவ எனும் நாமமே நாதமே. பள்ளி சுவாமி இப்பொழுது உனக்கு என்ன யார் என்று தெரிகின்றதா தங்களை தவிர என் அருகில் யாரும் முருகான் இருக்க முடியும் உனக்கு என்ன வர வேண்டும் வரும் பொழுது இது போலவே முதலிலே வந்திருந்தீர்கள் என்றால் நான் எதுவும் பேசியிருக்கவே மாட்டேன் முருகா உனக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சுன்னு நினைப்பேன் எந்த வேலையை தொட்டாலும் சீக்கிரம் முடிக்கணும் தங்களை மணந்தவுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வீகானை சமேத சுப்பிரமணியன் என்றே அழைக்க வேண்டும் இந்த தொழிலில் ஆடியவள் மென்மேலும் வளர வேண்டும் என் நிலை மாறிவிட்டாலும் தன்னிலை மாறாமல் இருந்தால் மனிதர்கள் இன்று முதல் மட்டுமல்ல என்றுமே முதல்வர் உனக்கு தருகிறேன் உள்ளங்கட்டி மேல பாத்தியம்
அடியவர்க்கு கள்ளமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தல் கருணை தந்து நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து பள்ளி தெய்வானையுடன் தெய்வானையுடன் தங்கமயில் விளையாடும் பழமுதிய சோலை மயில் விளையாடும் பழமுதிய சோலை முருகா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா திருமுருகாற்று படைதனிலே முருகா முருகா அறுபடை வீடு கொண்டு